அந்த வைகுந்தம்மா தன்னச்சாடி கொடுத்த வரன் பிரகாரம் அந்த லிசாசலி வயிற்றிலே போய் கருவாகி விட்டான். அத்தால் உலகத்தில் இருக்கின்ற எறும்பு முதல் யானை வரை கோடிக்கணக்கான ஜீவஜாதிகள் எல்லாம் படியளக்க ஈசன் கிடையாது. பசியோடு வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது உபயம் தீர வேண்டும். அதனால எங்க அண்ணா மாயக்கண்ணனை பார்க்க வந்திருக்கிறேன். அண்ணா இருக்கிறாங்களா பார்த்துட்டு வா. அப்படியா அண்ணா என்று சொல்லக்கூடிய சிறியனை வைகுந்தவாசர் அரண்மனையிலே இருக்கின்றார். உண்மை சொன்னாரா? உன் தோளில் தந்தி தாயான திருமகனை மாவில் தந்தி கண்டேன் வஞ்சனை செய்வார்களோ போட்ட கண்டேன். இந்த அழகான திருமங்கலை மாமலையேவும் தாக்கத்தம் பார்வதி உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு காலை வேலை என்னுடைய அன்பு என்ற மலர வைத்து பாதத்தை படைந்திருக்கின்றேன். அப்படியா தங்கா தல நீ பாதம் தம்பாடிந்த
செய்ததினால் என்றென்றோ நம்முடைய 14 உலகமும் செழித்தோங்க. நீ நாளுக்கு நாள் உன்னுடைய கணவரோடு படியளக்க சென்று பரமனுடைய மங்கையாக வாழ்ந்திருப்பார். பரமனுடைய மங்கையாக வாழ்ந்திருந்து உலகம் முழுதும் செழித்தோங்க நல்லா இருக்க வேண்டும் தங்கா. என்னை வாழும் என்று வாய்ச்சிருந்ததால் மிகவும் சந்தோஷம். ஆமா. தங்கையாகப்பட்டவனுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம் தங்கா? என்ன கஷ்டம் என்றால், அதாவது என்னுடைய கணவராகப்பட்டவர் கஞ்சா போதையிலே இருந்தார். ஆமா. போது உத்தரபூமியை ஆளக்கூடிய வெள்ளாளகண்டன் வந்து எனக்கு கேட்கின்ற வரத்தை தர வேண்டும் என்று ஒரு சத்தியம் கேட்டான். அந்த வரத்தின் பிரகாரம் கணவராகப்பட்ட ஒரு சத்தியம் தந்தார். சத்தியம் தந்த பிறகு என்னுடைய எனக்கும் 60 வயது எங்கள் 60 ஆண்டு காலம் எங்களுக்கு சம்மாதமே கிடையாது. ஆண் பிள்ளை இல்லாதவருக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. பெண் பிள்ளை இல்லாத இடத்திலே புசித்தால் பாவம் போகும் என்று சொல்வார்கள். அதனால எனக்கு இந்த சிவபெருமானி எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். ஆமா அப்படின்னு கேட்டார். யாரு கேட்டது? வெள்ளாளகண்டன் கேட்டா. என்னுடைய கணவராகப்பட்டவர் கஞ்சா போதையிலே இருந்து அந்த வரத்தை தந்து விட்டார். தந்த பிறகு என்னை பிரிந்து சுடுகாடெல்லாம் அழிந்து இன்று அந்த வெள்ளாளகண்டன் மனைவி நிசாசனி வயிற்றிலே கருவாகி உருவாகி இருக்கின்றார். அப்படியா? அதற்கு இந்த சிவபெருமானாகப்பட்டவர் கருவாகி விட்டார். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவஜாதி எல்லாம் சிவபெருமானை காணவில்லை. உலகத்தில் இருக்கின்ற ஜீவஜாலம் எல்லாம் பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கிறது. பட்டினியாக இருக்கிறது. ஓடக்கார மண்ணெடுத்து உலகமே இருள் சூழ்ந்திருக்கிறது. செஞ்சு வந்தேன். பரமனை விட்டு ஒரு காலம் நான் பிரிந்தது கிடையாது. ஆமா. அந்த சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, இரண்டும் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அதனால இந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வரும் போல் தெரிகிறது. அந்த நிசாசனி வயிற்றில் இருக்கின்ற கருவாகப்பட்டது சிவபெருமானாகப்பட்டது இந்த ஓணி வழியாக பிறந்தால் இந்த பூமி தாங்காது, பாலமாக பிளந்துவிடும். இந்த உலகமாகப்பட்டது அழிந்துவிடும். அதற்கு என்ன யோசனை? நான் நீங்க படி அளக்க வந்த எல்லாருக்குமே தான் படி அளக்கணும். உலகம் முழுவதும் எறும்பு முதல் 8000 கோடி ஜீவர்கள் யானை வரையும் படி அளக்க வேண்டும். படி அளக்கணும். அதற்காக வரம் கேட்டாலும் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு வகையில்லாத ஆர்த்துக்கிறேங்க. சரி அண்ணா. அப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் அண்ணா. அந்த கருவை கலைக்க வேண்டுமானால் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த கருவை கலைக்க வேண்டுமானால் இந்த உருவத்தை மாத்தி ஒரு அங்காள பரமேஸ்வரியை பிறந்து அண்ணனுடைய வயிற்று கிழித்து விட்டாயானா உன்னுடைய கணவன் வெளிப்பட்டு வந்துருவார். ஆமா அண்ணா. ஒரு காலத்திலே தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால ஒரு அவதாரம் எடுத்தேன். ஆமா. அன்று புத்தாக சமைந்தேன். அங்காள பரமே. ஆமா. புத்தாக சமைந்தார். மேல்மருவத்தூரிலே புத்தாக சமைந்தேன். தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால இன்று இந்த வெள்ளாளகண்டனுடைய அகுரத்தை அடைக்க வேண்டும். நிசாசனி உடலை கிழிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற உதரத்தை வாரி இணைத்தால் அந்த சிவபெருமானாகப்பட்டவர் அந்த உதரமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து காட்சி கொடுப்பார். அதனால இன்று அன்று எடுத்த உருவத்தை இன்று எடுத்து வந்தால் அதற்கு எங்க போய் அமரணும் அப்படி சொல்றீங்களா? ஆமா, அப்புறம் சொல்றேன். அதனால இப்ப அங்காள ரூபியாக உருவெடுத்து வர வேண்டும். அங்காள ரூபியாக உருவெடுத்து அந்த விசாசி உடலை கிழித்து உன்னுடைய கணவனை மீட்க வேண்டும். அண்ணா, அப்படி நிசாசனி வைத்து கிழிக்க வேண்டும். ஆனால் நான் மட்டும் போனால் ஆகாது. பின்னால நான் வரமா? நீ ஒரு மருத்துவச்சா வருகிறேன். மருத்துவச்சாக நீ வர வேண்டும். அந்த குழந்தை பிரசவம் பார்ப்பதற்காக நீ பிரசவம் பாக்குற மாதிரி பாரு. மத்தத நான் பார்த்தேன். சரி பார். அந்த வெள்ளாள கண்டனா அதானே? ஆமா. அண்ணா, உன்னுடைய வாக்கு பிரகாரம் இது அங்காள ரூபமாக வருகின்றேன் பார். தார் பிடிக்குமா?